அதிமுகவுக்கு மட்டுமல்லாமல் வாக்களித்த புதுவை மக்களுக்கும் என்ஆர் காங்கிரஸ் துரோகம் இழைத்துவிட்டதாக முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர் ஓமலிங்கத்தை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா இன்று பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் ரங்கசாமி ஆட்சியில் அனைத்து துறைகளும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மீனவர் பிரச்சினை, அந்நிய முதலீடுகள் ஈர்ப்பு உள்ளிட்ட எந்த பிரச்சனையிலும் முதலமைச்சர் ரங்கசாமி அக்கறை செலுத்தவில்லை என்றும் ஜெயலலிதா புகார் கூறினார். மேலும் என்ஆர் காங்கிரசின் தவறுகளை மத்திய அரசு தட்டி கேட்கவில்லை என்றும், புதுச்சேரியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாராயணசாமி மாநிலத்தின் வளர்ச்சியில் அக்கறை செலுத்தவில்லை என்றும், இதனால் மக்களின் வாழ்க்கை தரம் எவ்வித முன்னேற்றமும் அடையவில்லை என்றும் ஜெயலலிதா தெரிவித்தார். மேலும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் கட்சி பின்னர் சுயேட்சையுடன் இணைந்து ஆட்சி அமைத்தது சந்தர்ப்பவாத அரசியல் என்றும் ஜெயலலிதா விமர்சனம் செய்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியை மகத்தான வெற்றி பெற செய்தீர்கள். என்ஆர் காங்கிரஸ் கட்சி தனிப்பெரும்பான்மை பெறவில்லை. கூட்டணி அமைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணித்துவிட்டு சுயேட்சை உதவியுடன் ஆட்சி அமைத்தார் திரு ரங்கசாமி. அதாவது எனது வேண்டுகோளை ஏற்று வாக்களித்த உங்களின் எண்ணத்திற்கு முற்றிலும் மாறாக நடந்து கொண்டார். இதன் மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும் துரோகம் இழைக்கவில்லை, வாக்காளர் பெருமக்களாகிய உங்களுக்கும் துரோகம் இழைத்து விட்டார். அதிமுக அங்கம் வகிக்கும் மத்திய அரசு அமைந்தால் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து பெற்றுத்தரப்படும் என்றும் ஜெயலலிதா உறுதியளித்தார். புதுச்சேரி வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்றால், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்றால், புதுச்சேரிக்கு தேவையானவற்றை பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி மத்தியிலே ஆட்சி மாற்றம். அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வலிமையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வழங்க வேண்டும். எனது கரங்களை வலுப்படுத்த வேண்டும்.